ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். தேய்பிறை சஷ்டி முருகனை மனதார வழிபடுங்கள். தேய்பிறை சஷ்டி முருகனை மனதார வழிபடுங்கள். சஷ்டி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்கிறது. இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 6வது நாள் சஷ்டி ஆகும். அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டி சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி அல்லது தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது. புனிதமான விரதம். இந்த சஷ்டி நாளில் விரதம் இருக்கிறது புனிதமான விரதமாக பக்தர்களால் கணிக்கப்படுகிறது. எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும். அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் முக்கிய விரதங்களுள் ஒன்று சஷ்டி விரதம். ஸோ அதனால் விரதம் இருக்கும் முறையை இப்போ பார்ப்போம், சரியா? இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிக்ஷம் பெருகும். வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் இருந்து குளித்துவிட்டு முருகனுக்கு உகந்த வாசம் மிகுந்த மலர்களை சாற்றி 6 விளக்குகளை கிழக்கு நோக்கி இருக்குமாறு ஏற்றி பூஜை செய்து விரதத்தை தொடங்கலாம். இவ்வாறு 6 முகனுக்கு 6 விளக்குகளை ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பின்னர் முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை படைக்கலாம். அதாவது சுண்டல் அல்லது சர்க்கரை பொங்கல் போன்று செய்யலாம். இது எதுவும் செய்ய முடியாவிட்டால் நாவல் பழத்தை வைத்து வழிபடலாம். முருகனுக்கு நாவல் பழமானது மிகவும் இஷ்டமான ஒரு பழமாகும். இவ்விரதத்தை முழு நேரம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம். மீண்டும் மாலையில் இதேபோல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது. முருகனின் பாமாலைகளை வீட்டில் பாடலாம். குறிப்பாக கந்த சஷ்டி திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை அனைவரும் படிக்கலாம், பாடலாம். தேய்பிறை சஷ்டி விரதத்தின் பலன்களை இப்பொழுது பார்ப்போம். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தே தீரும். அதாவது ரொம்ப நாளாக அவங்க வீட்டில் தேடி 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 பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நிச்சயம் இந்த விரதத்தின் பலனாக திருமணம் நடந்தே தீரும். இது சத்திய வாக்கு, ஓகேங்களா? சில ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கணும்னு வேண்டிப்பாங்க. ஸோ உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிட்டணும்னா இந்நாளில் நீங்கள் விரதம் இருந்தால் உங்களுக்கு நன்மையே கிட்டும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நிச்சயமாக நீங்கி போகும். தொழில் வியாபாரங்களில் லாபம் பெருகி கொண்டே இருக்கும். நேரடி மற்றும் மறைமுக எதிரிகள் அனைவரும் ஓடி ஓடி விடுவார்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். ஆகையால் உங்கள் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி இந்த விரத நாளில் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க, நன்மையே கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும்.